மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். ஸ்டார் குரு சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் ஸ்டார் குரு என்ற குருசாமி தலைமையில் தொடர் தூய்மை பணியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா வைகை ஆற்றின் யானைக்கல் கீழ் பாலம் பகுதியில் நடைபெற்றது. வைகையில் பொதுமக்களுக்கு சேதத்தை விளைவிக்கும் ஆகாயத்தாமரைகளை அகற்றும் பணி, ஆற்று படித்துறை குப்பைகளை சுத்தப்படுத்துதல், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் காலங்களில் ஆற்றை சுத்தப்படுத்தி வழிவகை செய்தல் போன்ற தூய்மை பணிகளுடன் வைகை ஆற்றில் இரு கரைகளிலும் தொடர் கண்காணிப்பிற்காக 350க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை அமைத்து வைகை ஆற்றை கண்காணிப்பது போன்ற பணிகளின் 3ஆம் ஆண்டு துவக்க நடைபெற்றது. தொடர்ந்து மதுரை காந்தி மியூசியத்தில் கல்லூரி மாணவிகள் வைகை ஆற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மதுரை காந்தி மியூசியத்தின் பிரதான வாயில் முன்பு உள்ள காந்தி சிலை முன்பாக வைகை ஆற்றினை சுத்தமாக வைத்துக் கொள்ள உறுதி ஏற்போம் எனவும், வைகை ஆற்றில் குப்பை கலப்பதை தடுத்து நிறுத்த பாடுபடுவோம் எனவும் வைகை ஆற்றை சுத்தப்படுத்தும் நோக்கில் செயல்படும் ஸ்டார் குரு சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் வைகை ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியினை மேற்கொண்டு வரும் தன்னார்வலர்களுடன் பொதுமக்களும் இந்த பணியில் தங்களை இணைத்து கொண்டு வைகை ஆற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவ வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய உறுதிமொழியை கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டார் குரு அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன் பல்வேறு திட்டங்கள் சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு திட்டம் நம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த திட்டத்தின் கீழ் அடிப்படையில் தான் வைகை ஆற்றை நம் தூய்மை பணி திட்டத்தில் கடந்த 3 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன் மூலமாக ஆகாய தாமரையிலிருந்து, கருவேல செடியிலிருந்து, படித்துறையில் இருக்கிற அசுத்தங்களை அனைத்தையும் நம்ம அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மதுரை வரலாற்று சிறப்பு மிக்க கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுதும் நம் மக்களின் பாதுகாப்புக்காக சேவைகள் ஆகாய தாமரையில் எடுத்து 2 லட்சம் மக்கள் இங்க நீராடி இருக்கிறாங்க. இந்த டைம் வந்துட்டு பாதுகாப்பாக ஒரு 3 வருடமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்றைய 3ஆம் ஆண்டு விழா நம்ம வைகை தூய்மை பணி திட்டத்தின் கீழ் நம்மளுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்ப நீர் வறண்டு போய் கிடக்கிறது. வறண்டு கிடந்து இப்போ பாத்தீங்கன்னா சுத்தமாக நீர் இல்லை. அந்த நீர் வறட்சிக்கு காரணமே நம்மளுடைய முதல் பிரச்சனையே குப்பை, கழிவு. அது போக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மரங்கள் இல்லை. இப்போ வறண்டு போறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான இந்த 68-70 வருட கால வரலாற்றுல இப்ப வைகை ஆறு மிகப்பெரிய வறட்சி காரணமாக இருக்கிறது மரங்கள் இல்லாததால் நிலத்தடியில் நீரோட்டம் இல்லை. ஆகையால் இதை மனதில் கருதி கொண்டுதான் ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன் தொடர்ந்து 3 வருடங்க நாங்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்று 3ஆவது ஆண்டு விழாவிட்டு நாங்கள் இன்னும் எங்களுடைய பணி சேவைகள் தொடர வேண்டும். இன்னும் வைகை தூய்மை பணி முழுமையாக பெற வேண்டும். இதுக்கு மக்கள் ஒத்துழைப்பும் அரசாங்க ஒத்துழைப்பும் எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. நாங்கள் ஒரு தனி தன்னாளராக இதில் 3 வருடமாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கோம். மக்களின் நலனுக்காக, இளைய தலைமுறைக்காக, நாளைய வர தலைமுறைக்காக. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாம இன்னும் 10 வருடம் கழிச்சு தான் குடிநீர் பிரச்சனை ஆரம்பிச்சோம். இப்பவே அது நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 3 மாதத்தில் குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய தலைவிரித்து ஆடும் என்பது அதில் எந்த இதுவும் இல்லை. கட்டாயமாக இந்த பிரச்சனை பெரிய விசுரூபமா அடுக்கும். ஆகையால் இந்த நதி நீர்களை நம்ம இப்படியே போட்டு விட்டால் இது கூவமாகிவிடும். இதை நம் தூய்மை பணியில் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன். எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். எல்லோரும் ஒத்துழைப்பும் வேண்டும். எல்லோருடைய எங்களுக்கு ஆதரவும் வேணும். ஏன்னா ஒரு வைகை ஆறுன்றது ஒரு சாதாரண விஷயம், அது ஒரு பெரிய ஒரு விஷயங்கள். இங்க இருந்து மதுரையில இருந்து நாங்க விரகனூர்ல இருந்து விலாங்குடி வரைக்கும் நாங்க தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பயணம் இந்த பணியில் ஈடுபட்டு. கவர்னர் சமீபத்தில் மதுரைக்கு வைகையை நாங்க அரசு தூய்மைப்படுத்த முடியலைன்னா நாங்களே பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம வைகையை தொடர்ச்சியா பார்த்து சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். இதுல உங்க கருத்து எப்படி இருக்கு? கவர்னர் இங்க ஒரு நிகழ்ச்சிக்காக, கல்லூரி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வரும்போது வர வழியில அவர் கேட்டிருக்கிறாரு, வைகை ஆற்றை பத்தி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னதாக செய்தியில படிச்சேன். நான் படிச்சப்ப இது நம்ம 2 வருடங்களுக்கு முன்னாடியே, நம்ம 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். சோ அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இருந்தாலும் வரவேற்கிறதா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்கள்லாம் வாங்க முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நீங்க கட்டாயமா வைகையை மீட்டெடுத்து நீர் ஆதாரத்தை நீங்கள் விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பணி தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷமா நம்ம அதே பணி தான் செய்து கொண்டிருக்கிறோம். கவர்னர் சொன்னதான் நம்ம செய்யறோம். கவர்னர் சொன்னதை தான் நம்ம 3 வருடங்களாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள்லாம் வாங்க எல்லாருமே சொல்லியிருந்தோம். அந்த பணி நம்ம ஏற்கனவே 3 வருடங்களாக நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். 3 கிலோமீட்டர் மாநகராட்சி தான் வையறப்பா. ஆமா, 36 இடத்துல கழிவு. ஆமாங்க சார். நீங்க ஒரு தனி பிரஸ்டா
3 வருஷமா வந்து தூய்மை பணியை மேற்கொள்றாங்க. கட்டாயம் மாநகராட்சி வந்து இது சம்பந்தமா வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலாம்? மாநகராட்சிக்கு என்ன செய்யணும்? சார், மாநகராட்சியிடம் நாங்கள் அதாவது ஆற்றில் அழகர் இறங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கோரிக்கை வைப்பார்கள். சாரோட சேர்ந்து நான் இருக்கேன். அப்ப அவங்களோடு இணைந்து நம்ம பணியாற்றுகிறோம். ஆனால் அதுக்கப்புறமும் நான் மாநகராட்சியிடமும் கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சேர்ந்து பணியாற்றுவோம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். நேற்று கூட நம்மளுடைய மாநகராட்சி ஆய்வாளருடைய ஆணையாளரை சந்தித்து அவரிடம் சொல்லியிருக்காரு, கட்டாயமாக நம்ம சேர்ந்து இந்த வடகரை தென்கரையில பூரா குப்பை கூட்டுறது பூராத்தையும் நம்ம தடுத்து வேலை செய்வோம்னு இப்ப நம்மளுடைய புதிய ஆணையாளர் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். கட்டாயமா சேர்ந்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவுதான் செஞ்சாலும் மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நானே இப்ப பாத்தீங்கன்னா இதுல எத்தனை 2-3 வருடமா இதுல சுத்தம் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆற்றில் அலர் இறங்கும் போது அவ்வளவு அழகா இருந்தது. இப்ப நீங்க திரும்பி பாருங்க, குப்பையை கொட்டி கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம மாநகராட்சி இதோட சேர்ந்து பணி தொடர்றதுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சேர்ந்து எங்களுக்கு உதவி கிடைச்சால் கட்டாயமா அந்த பணியை நாங்கள் தொடரலாம் இருக்கோம் மாநகராட்சியோட சேர்ந்து. Jallikattu dhotis and shirts from the house of Plateau.